தஜ்ஜால் வெளிப்படுவான். அப்போது இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு நபர் அவனை நோக்கி செல்வார். தஜ்ஜாலின் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் அவரை வழிமறித்து, நீர் எங்கு செல்ல உத்தேசித்துள்ளீர் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், இப்போது வெளிவந்துள்ள அந்த நபரை பார்க்கவே நான் செல்ல விரும்புகிறேன் என்று பதிலளிப்பார். அவர்கள் அவரிடம், எங்கள் எஜமானை அதாவது தஜ்ஜாலை நீர் நம்பவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு அவர், எங்கள் இரட்சகனை அல்லாஹ்வை பற்றி மறைப்பதற்கு ஏதும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எவரும் இணையில்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்று கூறுவார். அவர்களில் சிலர், இவனை கொன்று விடுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் வேறு சிலர், உங்கள் எஜமானின் அனுமதியின்றி யாரையும் கொல்லக்கூடாது என்று அவன் உங்களுக்கு தடை விதித்திருக்கவில்லையா என்று கேட்பார்கள். எனவே அவர்கள் அந்த நம்பிக்கையாளரை தஜ்ஜாலிடம் அழைத்துச் செல்வார்கள். அந்த நம்பிக்கையாளர் தஜ்ஜாலை கண்டதும், மக்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னறிவிப்பு செய்தாரே, அந்த தஜ்ஜால் இவன்தான் என்று உரக்க கூறுவார். தஜ்ஜால் அவரை வயிற்றின் மீது குப்புற படுக்கச் செய்து அவரது தலையை பிடித்து கொள்வான். அவரது முதுகு மற்றும் வயிறு ஆகிய பகுதிகளில் அவரை அடிப்பான். தஜ்ஜால் அவரிடம், நீர் என்னை நம்பவில்லையா என்று கேட்பான். அதற்கு அவர், நீயே அந்த பொய்யான மசீஹ் என்று பதிலளிப்பார். பின்னர் அவரது தலைமுடியை பிரிக்கும் இடத்தில் இருந்து கால்கள் வரை ஒரு ரம்பத்தை கொண்டு அவரை இரண்டாக அறுத்து பிளக்குமாறு அவன் கட்டளையிடுவான். அதன் பின் தஜ்ஜால் அந்த பிளந்த இரு பகுதிகளுக்கும் இடையே நடந்து சென்று, எழுந்திரு என்று கூறுவான். உடனே அவர் தன் கால்களில் எழுந்து நிற்பார். மீண்டும் அவன் அவரிடம், நீ என்னை நம்பவில்லையா என்று கேட்பான். அதற்கு அந்த நபர், நீதான் தஜ்ஜால் என்பது குறித்த எனது உறுதியான நம்பிக்கை இப்போது இன்னும் அதிகரித்துள்ளது என்று கூறுவார். மேலும் அவர், மக்களே, எனக்கு பிறகு மக்களில் வேறு எவருடனும் இவனால் இத்தகைய செயலை செய்யவே முடியாது என்று கூறுவார். தஜ்ஜால் அவரை கொல்ல முயற்சிப்பான். ஆனால் அவரது கழுத்திற்கும் கழுத்து எலும்புக்கும் இடைப்பட்ட பகுதி செம்பாக மாறிவிடும். எனவே அவரை கொல்வதற்கு அவனுக்கு எந்த வழியும் கிடைக்காது. இறுதியில் அவன் அவரது கைகளையும் கால்களையும் பற்றி கொண்டு நெருப்பு போல தோன்றும் ஒன்றுக்குள் அவரை தூக்கி எறிவான். அவர் நெருப்பிற்குள் எரியப்பட்டு விட்டதாக மக்கள் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர் சுவனத்திற்குள் எரியப்பட்டிருப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், உலகங்களின் இரட்சகனிடத்தில் வீர மரணம் அடைவதில் மக்களில் மிக சிறந்தவராக அவரே இருப்பார் என்று. ஆதாரம் முஸ்லிம்.